வணக்கம். கலைஞரின் குறளோவியம். குறள் எண் 713. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். வழிப்பறி கொள்ளையடித்து கொலைகள் செய்து காடுகளில் திரிந்து கொண்டிருந்த ரட்சன் இராமாயணம் பாடும் வால்மீகியாக ஆனான் என்று அவனது வாழ்க்கை திருப்பத்தை வியந்து பாராட்டுவோர் உண்டு. கண்டிருக்கிறோம். இதோ ஒரு வீரன் இளைய தலைமுறையின் வெடிவெள்ளியாக விளங்குகிறான். விடுதலை கனலாக ஒளி பொழிகிறான். ஆனால் இப்போது அவன் சிறைப்பறவை. விரைவில் அந்த சுதந்திர பறவையின் உயிரை குடிக்க மரணமேடை தயாராகி கொண்டிருக்கிறது. எதிரிகளின் நாட்டில் போய் சிக்கிக் கொண்டான். பகைவனின் கோட்டைக்குள்ளேயே பாசறை அமைக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் அந்த கோட்டைக்குள் போக துடித்தான். தொலைவில் இருந்தே அணியினை திரட்டுவோம் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்ட போது அவற்றையெல்லாம் புறக்கணித்து தன்னை எதிரியின் கோட்டைக்குள்ளேயே அனுப்பி வைக்க வேண்டுமென்று அவனது தோழர்களை கேட்டுக்கொண்டான். அவன் விருப்பம் போல் அனுப்பி வைக்கப்பட்டான். 8 ஆண்டு காலம் தனது உற்ற தளபதிகளுடன் ஒத்துழைத்து ஓயாது பணியாற்றி பெரும்படை திரட்டி பகைக்கோட்டையை கைப்பற்ற தயாரான போது திடீரென பிடிபட்டான். பகைவர்க்கு கொண்டாட்டம். அவன் மீது பொய்ப்பழி சுமத்தி மரண தண்டனை விதித்தனர். அந்த தீர்ப்பு கேட்டு அவன் புன்னகை புரிந்தான். தித்திப்பான செய்தி என்றான். செவிகளில் தேன் பாய்கிறது என்றான். ஆனால் அவனது இனத்தார் அவன் அநியாயமாக பலியாவதை விரும்பவில்லை. வெளிகளில் நீர் வழிந்தோட பேரவை ஒன்றினை கூட்டினர். அவன் உயிர் பழைத்து மீள வேண்டுமென உண்மையாக எண்ணியவர்களெல்லாம் அவன் ஏன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவன் மீது வேண்டுமென்றே குற்றம் கற்பிக்கப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதனையும் எடுத்து விளக்கி எதிரி நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். அந்த அவைக்களத்தில் பொறுப்பு மிக்கவர்கள் என கருதப்படுபவர்களில் ஒருவர் அந்த விடுதலை வீரனுக்கு பரிவு காட்டி பேச எழுந்தார். அவர் யார் தெரியுமா என கேட்டு அதற்கு அவரே விடையும் அளித்தார். அந்த வீரன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பராரியாக தெரிந்தவன், கடற்கொள்ளை அடித்தவன், மிகவும் முரட்டு பண்பு கொண்டவன். இப்படி அவர் விவரித்து கொண்டே போனார். அவர் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும் கூட இப்போது அவன் அந்த பழைய மனிதன் அல்லவே, பண்பட்ட பாசறை தளபதிகளில் ஒருவனன்றோ. இப்போது அவனுக்கு இழுக்கு தேடுவதோ அவனது விடுதலையில் காட்ட வேண்டிய ஆர்வத்தை விட்டுவிட்டு அவனது பெருமையை குறைப்பதில் அல்லவா அவர் மிகுந்த அக்கறை காட்டுகிறார் என சலித்து கொண்டனர் அவையில் இருந்தோர். எதிரிக்கு இடம் கொடுக்கும் பேச்சு இது என வருந்தி திரும்பினர். என் செய்வது? இத்தகையோரை எண்ணித்தான் போலும் வள்ளுவன் அப்போதே திட்டவட்டமாக கூறியிருக்கிறான். அவையின் தன்மை அறியாமல் பேசுகின்றவர் சொற்களின் வகை தெரியாதவர் மட்டுமல்ல, சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களும் இல்லாதவர். அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர், சொல்லின் வகையறியார் வல்லதும் இல். அதிகாரம் அவையறிதல். குறள் எண் 3. நன்றி, வணக்கம்.